நீங்க தெருவுல போகும்போதே இந்த வாசனை உங்களை இழுக்கும். அப்போ உங்க மூக்குக்கு அங்க சமைச்சு வச்சிருக்கான். உள்ள போய் உட்கார்ந்தா 2 இட்லிக்கு 4 சட்னி வைக்கிறான், ஒரு சாம்பார் வைக்கிறான். ஏதோ ஒண்ணு வச்சு அது உங்களுக்கு பிடிக்காம இருந்துன்னு வச்சுங்க, அடுத்த முறை வராம போயிடுவீங்க. பிரியப்பட்டதை சாப்பிடணுங்கிறதுக்காக 4 சட்னியும் ஒரு சாம்பாரும் வைக்கிறான் அந்த 2 இட்லிக்கு. அப்படியானா அங்க என்ன செய்யறான்? நாக்குக்கு செய்யறான். மூக்குக்கும் நாக்குக்கும் அங்க உணவு தயாரிக்கிறான். நம்ம உடம்புக்கு உணவு அங்க இல்ல, இருந்தாலும் அதுகள் மட்டுமே பெருகிட்டே இருக்கு. நாட்டை அழிக்கிறதுக்கு அணுகுண்டெல்லாம் வேண்டியது இல்ல. வெறும் இட்லி கடைகளும் டீ கடைகளும் காப்பி கடையும் போதும். இந்த டீயும் காப்பியும் வெள்ளைக்காரன் நமக்கு அறிமுகப்படுத்திட்டு போனா அது நம்ம பசியை அடக்குத ஒழிய பசியை ஆத்தல. வேற வழி இல்லையே. வேற வழியை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. நம்மளார் சொல்லும் போதான் வேற வழி இல்லையேங்கிறமே ஒழிய நம்ம வேற வழிகளை பத்தி யோசிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் ஆயிடாது. வெளியில எப்ப போனாலும் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம், வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்பப்ப கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கலாம், ஒரு இளநியை குடிச்சுக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழ சாறை குடிச்சுக்கலாம். பசியை கொஞ்சம் அப்படி தள்ளி போடலாம்.